துரிதமாக்குங்க, நிரப்பிரகாசுங்க. இடத்தை கர்த்தராவே பூரணப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையினால பூரணப்படுத்துங்க, உங்க அபிஷேகத்தினால பூரணப்படுத்துங்க, உங்களுடைய ஜனத்தினால பூரணப்படுத்துங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு நிரப்புங்க. விடுதலை நாயகன் வெற்றி வேதனை அண்டவே நீர் விடுதலை கொடுத்து அவர்களை கர்த்தராவே ஒவ்வொருத்தரை காப்பாற்றும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம், நடத்துறதுக்காக ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒத்துக்கிட்டாதான் அதுல இருந்து வெளியே வரவே முடியும். அப்பதான் நம்ம விட்டு கொடுக்க முடியும். நான் எதுவுமே தப்பு பண்ணல, ஏன் இப்படி நடக்குதுன்னா அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேல அப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம ஒத்துக்கிறோமோ அப்போ ஏசப்பா மனதுருகி நம்ம மேல வந்து கடன் நீட்டி கண்டிப்பா இறக்கம் பாராட்டுவாங்க. நான் சாட்சியா தான் நிற்கிறேன். ஏசப்பா உங்களை என்னை சாட்சியா நிற்கிறதுக்காக சோதனை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் தகுதி இல்லைன்னு நான் அவ்வளோ மனதுருகத்தோடு தான் காலையில வந்தேன். ஏசப்பா நான் ஃபுல்லா எனக்கு அட்டன் பண்றதுக்கு தகுதியே இல்லை. அதனாலதான் எனக்கு வந்து வீட்டில் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு பர்த்டேங்கிறதுனால ஒரே ஒரு நாள் தான் லீவு. ஸோ வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும், சர்ச்சுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படியாவது ஏசப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அரை மணி நேரம் மட்டும்தான் இருக்கணும்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. ஆனால் மறுபடியும் அவங்களே வந்து இல்லை சரி எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க வாயிலே ஏசப்பா வந்து சொல்ல வச்சாங்க. நான் விட்டு கொடுத்ததுனால ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி தான் எப்போ நம்ம வந்து விட்டு கொடுக்குறோமோ அப்போ ஏசப்பா வந்து அவரே நடத்திட்டு வரோம். ஒன்றுமே பண்ண தேவை, நம்ம எதுவுமே போராடுறேன். எங்கள் வீட்டுக்காரோட நான் எதுவுமே போராடுறேன், இருப்பேன் தான். எப்பயுமே அடம் கொடுப்பேன், நான் இருக்கேன், எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலை, கூப்பிட்டாங்க, போனேன், வெளியே போனேன், மறுபடியும் நானே உள்ளே வந்துட்டேன்னா நீங்கள் இருந்துட்டு வாங்கன்னு சொன்னதால நான் உள்ளே வந்தேன். அதே மாதிரி ஏசப்பா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ பெரிய அற்புதங்களை செய்வார். ஸோ நம்ம எங்கெல்லாம் வேற்றுமை உள்ள நம்ம நினைச்சு அதை அப்படியே ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ ஏசப்பா அந்த இடத்துல வந்து அவரு மேன்மைப்படுத்துவார். நம்மள வந்து நம்ம எப்போ தாழ்த்துறோமோ அப்போ அவர் வந்து நீங்கள் ரொம்ப மேன்மையானவங்கன்னு அவரு சொல்லுவார். அவர் சொன்னால் போதும் தானே, நாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நாம் நம்மளை நினைக்கணும்னு அப்புறம் நம்ம நினைச்சோம்னா நம்ம வந்து யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம், ஏசப்பாவுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கும். பெருமை உள்ளவன் ஏசப்பாவுக்கு எதிர்த்து தானே நிற்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி இருக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் நம்மளை தாழ்த்தும் பொழுது அவர் வந்து நம்மளை மேன்மைப்படுத்துவார். அதற்கு காத்திருக்கும். அந்த விஷயத்துக்காக அவர் வந்து மேன்மைப்படுத்தணும்னு காத்திருக்கும் போது அவர் செய்வார். அப்புறம் இருமாப்பா இருக்கக்கூடாது எந்த காரியத்துலையும். இது எப்படி சொல்றது, இவங்கனாலதான் இது அப்படின்னு யாரையுமே நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அந்த காரியத்துல இருமாப்பா இல்லாமல் நம்மளை எந்த இடத்துல வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களையும் நினைக்கணும். ஏன்னா நாம் ஒரு இடத்துல குற்றம் உள்ளவங்களா இருக்கிறப்போ ஏசப்பா நம்மளை ஜட்ஜ் பண்ண எவ்வளோ
மாதிரி தான் அவங்க தெரியாத தப்பு பண்ணும் பொழுது அவங்க நம்மளை குற்றமே படுத்தக்கூடாது. தெரியாத செஞ்சுட்டாங்கன்னு எப்போ விட்டு கொடுக்குறீங்களோ அப்போ ஏசப்பா வந்து நம்ம தப்பையும் மன்னிச்சிடுவாரு, நம்மளுக்கு விடுதலையும் கொடுத்துருவாரு. ஸோ மற்றவங்களோட தப்பை மன்னிக்கணும், குற்றங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளுக்கு மிஞ்சின கர்மங்களை நம்ம தலையிடவே கூடாது. நம்மளுக்கு அது நம்மளுக்கு எட்டாத காரியமா இருக்கும். ரசிக்கப்படாதவங்க கிட்ட நம்ம போய் சண்டை போட நம்மளால பிராணி நம்மளுக்கு முடியாது. ஏசப்பாவே ஏற்கனவே ஜெயிச்சு சிலுவையில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. ஆனால் அது நாம எக்ஸ்ட்ரா போய் அவங்களோட போராட தேவையே கிடையாது. அவரை கூப்பிட்டோம்னா அவரே அதை வந்து நமக்கு என்னென்ன விரோதமாக இருக்கோ அதை அவரே வந்து பார்த்து கொள்வார். மெயினாக ரசிக்கப்படாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட சண்டை போடுறது நம்ம போடவே கூடாது. ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் அழகாக வந்து அவங்கள ரசிக்கவும் செய்வார், நமக்கு சமாதானத்தையும் அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த காரியம். இன்னொன்று தாயின் பால் மறந்த குழந்தைய 2வது வசனம், நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்மா பால் மறந்த குழந்தைய போல இருக்கிறது. உண்மையாலும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஒரு சூழ்நிலையில வசனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசலாம். இசப்பா எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒப்பு கொடுப்போம். தாய் மறந்த குழந்தை வந்து தாய் விட்டு போகணும்னு நினைக்குமா, தாய் பின்னாடி ஏதோ சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எப்படி இருக்கும், இன்னும் பாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா பின்னாடியே தான் இருக்கணும். எப்பயுமே நம்ம வந்து வரவே கூடாது அவர்கிட்ட. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இந்த முதல் உண்மையாலே ஏசப்பா அழகா அந்த ஆராதனையில் எவ்வளோ அழகா பேசினாங்க. எவ்வளோ எப்படி சொல்றது, அவ்வளோ உண்டாக்குனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, எவ்வளோ அழகா ஒவ்வொரு வார்த்தை கூட பேசினாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்பி இருக்க நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஏசப்பா அதை வர்த்திக்க பண்ணுவார். அம்மா இருந்தாங்க, நாம எதுவுமே நம்ம கையில கிடையாது. தோற்றத்துக்கு தொடங்கினவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்மளை நம்ம வர வச்சது ஏசப்பாவா இருந்தா நம்ம வாழ வைக்கிறதும் அவர் தான், நம்ம எப்படி கூட்டிட்டு போறதும் அவராக தான் இருக்கும். எல்லாத்தையும் அவர் கையில ஒப்பு கொடுத்து ஒரு பால்மூல குழந்தையை போல அவர் கூட இருக்கிறத மட்டும் இந்த நேரத்தில் வாசிக்கணும். கட்டளை வாசி சாட்சி சாட்சி சொல்லக்கூடிய சாட்சி தேவனோட சாட்சி சொல்லு. சும்மா சாட்சி சொல்றாங்க, சாட்சி இன்னொரு ராஜான்னு சொன்னாங்க. நாம் அப்படி இல்லை, தேவனை எப்போதும் அண்டிக் கொள்வதற்கு பாக்கிக்குவாங்க. எஸ்அப்பா அண்டிக் கொண்டவன் பாக்கியத்தை நம்மளால் சொல்கிறோம். தேவன் உதவியும் எப்பமா இருக்கிற ஆண்டவர் நம்மளோட வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார், ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார், ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துவார். சில நேரத்திலலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் நம்மளுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்களா, கொஞ்சம் உதவியாக இருப்பாங்களா, பாட்டு பாடுறது உதவியா, சங்கீதாக்கள் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துருவாங்களா, நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் செய்தி கொடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எண்ணங்கள் எனக்கு வரும். சில நேரத்தில் அப்படி வரும். ரைட் பார்ப்போம். வாரம் வாரம் நம்ம வந்து சொல்லுகிறோம். சேனல் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்ம சத்தியம் சொல்லி சேனலையும் கொண்டாந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆடுல குட்டி போட மாட்டியா, வேப்ப குட்டி போட மாட்டேன். இப்போ ஆடுகள் குட்டி போடணும்னே நீங்கள் தான் அதுக்கு என்ன சரிப்போம். பெண்கள் தான் அதுக்கு அதிகமாக பாரம் எடுக்கும். பெண்கள் பாரம் எடுத்தீங்கன்னா பெண்கள் போய் ஆறாளுகிட்ட எப்படி பேசுறது, குடும்ப பிரச்சனை கேட்டு பிடிச்சி அவங்கள சின்ன ஒரு அட்வைஸ் நம்ம படிங்க இருந்தால் அவங்களுக்கு போய் சரிங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா, பாவம் இருக்கு, நம்ம டீ வாங்கி தரணும், டீயை வாங்கி கொடுத்து அவங்க ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து அவங்கள நைஸாக பேசி அவங்கள அப்படியே சத்தியத்தை எடுத்து அவங்கள்ட்ட போதிக்கு போயிடணும். அவங்க அதை கேட்பாங்க. அவங்க உங்களை பார்த்த கிடைவேணும்னா நீங்கள் போத கோயிலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஆத்மாக்களால் பிடிக்க முடியும். அப்படியெல்லாம் செய்தால் தான் ஆத்மாக்கள் வருவாங்க. அப்படி செய்து நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோட அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது தேவன் செய்கிற கண்டிஷனாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளை போராட்டத்துக்கு வர வைப்பார். அப்போ அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அதுதான் சொல்லணும். ஒரு ஆடு போய் மேய்த்து
நாடு வாசிகள் ஐக்கியமாய் 2ஆம் நாளைக்கு அந்த ஆடு காணணும்னா அந்த ஆடு கண்படுத்தா அதை அங்கேயே பார்த்து அது கண்டோடனே அது ஓடுது. பாருங்க, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே 2 மாட்டுக்கிணறு கட்டியிருக்கிறாங்க, பக்கத்தில் தளத்திலே 2 மாட்டுக்கிணறு கட்டுறாங்க. அதை கண்டோடனே கத்துது, அதை குடிச்சு போனால் அது வாழ் கத்துது. என்னடா கத்துன்னு போய் பார்த்து மாட்டு குடிச்சு போயிட்டா கத்துது. அப்போ பாருங்க, ஒரு மாடுகள் கூட எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு சொல்லி நான் அப்போ நடந்துட்டேன். அப்போ நம்ம ஆத்து மக்கள் என்ன செய்யறதுன்னா, நீங்கள் என்னென்ன இருக்கிற இடத்துல உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும். அங்கே வேணா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, என்னைக்கு நீங்கள் ஆத்து மக்கள் பிடிக்க முடியும்? அதெல்லாம் விட்டுறணும். மனசனாக மதித்து யாருக்கு கோச்சாக உட்காரணும், கோசாக பேசணும், கோசாக அந்த சொல்லி சத்தியத்தை சொல்லணும். அவங்களோட நம்ம ஐக்கியம் ஆகணும். ரொம்ப முடியாத இருக்கிறவங்க நீங்கள் என்ன போய் அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட அன்பாக பேசி அவங்களுக்கு ஒரு பிஸ்கட்டை டீயை சொன்னவாறு வாங்கி கொடுத்து அவங்க என்ன செய்யணும், அன்பு கூர்ந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா ஒரு துணிகினி என்ன சொல்லி நம்ம பொரியலை கூட நான் துவச்சிட்டாரு துவச்சி கொடுக்கலாம். ஒன்றுமே தப்பு இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த சமாரியன் பற்றி ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு, எல்லாரும் வந்து எல்லாம் விலைகடி போயிடுறாங்க. அவன் தேவனை அறியாத ஒருத்தர் பார்க்குறேன், அவனை தூக்கி உட்கார வச்சு காயங்கள் கட்டி அவன் என்ன பண்ணாரு, நல்ல ஒரு வைத்தியசாலையுடைய அவங்க வச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற என்ன ஒன்று பணத்தை கையில் கொடுத்து இதை நீங்கள் பாருங்கள், நான் இதுக்கு மேலே செலவாச்சுன்னா அடுத்த தடவை வந்து நான் காசு கட்டிடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறேன். யார்? தேவன் அறியாதவனே மனசு. அப்போ அதில் என்னென்ன, அதில் நல்லா பைபிள் நல்லா கற்றுப்படின்னு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஆசாரிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க அதை என்ன விலகி போகிறாங்க. தேவன் அறியாதவங்க அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நான் அப்படித்தான் போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதை சாக்கு போக சொல்கிறது, அவங்களை சொல்கிறது, இவங்களை சொல்கிறது, குறைவு வருது. இது நம்ம மாறணுங்க. மாறினா அது மக்கள் பிடிக்க முடியும். இந்த பட்டணத்தில் வந்து நான் ஒருத்தருடைய பங்காக இருந்தால் எப்போ நான் விட்டு ஓடி இருப்பேன். எல்லாரும் ஒரு பங்கு இருந்தாலும் உங்களோட நான் ஒத்துழைச்சு பார்த்துருப்பேன். இதே விஷயம் ஒருத்தர் வேதனாயனுடைய எங்கள் பங்கு தான் சொல்லி வச்சாரு. அதே போல் 70 குணத்தை நாங்கள் ரசிக்கும்படி எங்களுக்கு கடவுள் செய்யலாம். போவேன் போய் எல்லாருக்கிட்ட பேசுவோம், குடிப்போம். ஒரு அப்பெல்லாம் அவங்க போய் தண்ணி அடிக்கிறது, தண்ணி 2 கூட அடிச்சு கொடுப்போம். அப்போ ஏதோ அவங்களுக்கு கூட ஐக்கியம் பண்ணுவோம். முடியாது, அப்போ எங்கள்கிட்ட ஈரோட சீடிபிள்ன்ற வண்டி இருக்குது. சாமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா எங்கள் ஊரில் எங்களுக்கு தான் வண்டி இருக்குது, 6 வண்டி வண்டி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஆராய்ச்சி கூப்பிட்டாங்கன்னா அந்த வண்டியில் எடுத்து நைட்டுலாம் சாம்பார் கூட்டிகிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போடுவோம், கொஞ்சம் நேரம் இருப்போம், 2ஆவது கூட்டிகிட்டு வந்துடுவோம். அப்புறம் 2ஆவது போய் விசாரிப்போம். இதெல்லாம் வண்டிக்கு ஆறு மக்கள் பிடிச்சி அப்படி பிடிச்சதுனால அந்த அன்பை ஜனங்கள் என்ன பண்ணாங்க, புரிஞ்சு கொண்டாங்க. அப்போ புரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் தேவையான செய்யணும், நீங்கள் நினைக்கணும். நினைச்ச ஆத்மாவை கண்டிப்பாக நீங்கள் முடியும். நீங்களாம் மனசு வச்சுருந்து தனியாக தேவாலயத்தை நினைப்பிருக்கலாம். சரிங்களா? ஆத்மாக்களை நிரப்பணும். ஆத்மாக்கள் போதாது. ஆத்மா சொன்னா அவங்களுடைய உள்ளத்தை நம்ம பார்க்கணும், அவங்களுடைய மேன்மையை பார்க்கணும். அவங்களுடைய ஆத்மா வெளியேற்பட்ட சொத்து நான் சொல்லியிருக்கேன். அவங்களால ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன், காணிக்கைக்காக நான் முடிவு செய்யணுங்க. அந்த ஆத்மா வெளியேற்பட்டது, அதுக்காக தான் நான் முடிவு செய்யணும். அப்போ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டா இடமெல்லாம் நிரம்பி ஆத்மாக்களை நிரப்பணும். அப்போ தேவனோட ராஜ்யத்தை உருவாக்குன்னு நான் என்ன பண்ணேன், அவரோட ராஜ்யத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. தேவனோட ராஜ்யத்தை மகிமைப்படுத்தோம்னா நீங்கள் நான் ஒன்று சேர்ந்தா தான் காரியம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்தீங்கன்னா காரியம் நடக்கும். இல்லைங்களா? இப்போ ஒரு காரியத்துக்கு போகிறோம், அந்த காரியத்துக்கு போன அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமை கையாளணும். அதே மாதிரி அந்த காரியம் ஆகணும்னா என்ன ஒன்று, நாம எல்லா விதத்துலையும் என்ன ஒன்று வேற ஏதோ கூட அது மேலே நோக்கமாக இருக்கணும். நோக்கமாக இருந்தீங்கன்னா அந்த காரியம் கொடுக்க என்ன ஜெயிச்சிருக்கு. அது மேலே நோக்கம் இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியாது. பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் பாருங்க, சனிக்கிழமையெல்லாம் பாருங்க, காலையிலேருந்து வீடு வாசல் துவைக்கிறது எல்லாரும் அவங்க அந்த பாட்டு பாடிட்டே சுற்றுவாங்க. டிவியில் ஒன்றா அந்த கிட்ஸ் பாட்டே பாடிட்டு வாங்கிட்டே இருக்கணும். காலையில் விடைக்கால் சனிக்கிழமை 5 மணிக்கு தொடங்கிடுவாங்க. சாயங்காலம் நைட் 10 மணி வரைக்கும் ஆகிட்டே இருக்கணும். இவ்வளோ நான் கூட தெரிஞ்சிருக்கோம். விசுவாசம் சொல்லிக்கலாம், பாஸ்டர் சொல்லி 2ஆவது நாள் வரும்போது பாருங்க, அதே மாதிரி 2ஆவது நாள் காலையில் 5 மணிக்கு திருப்பாங்க. ஆயத்தத்தோடு வருவாங்க. வந்து நின்று ஜெபம் பண்ணுவாங்க. வாசத்துக்கு
பிடிக்கும். பாஸ்ட் அனல் ஒரு அனலாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரோட அனல் வந்து பற்றி பிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த அனல் பற்றி பிடிக்கணும்னா நீங்கள் என்னன்னா சனிக்கிழமை ஆயத்தமாகணும். எத்தனை பேர் சனிக்கிழமையான ஆயத்தமாக சொல்லுவாங்க? ஆயத்தமாரி கை கொடுக்குறாங்க. சனிக்கிழமையான ஆயத்தமாரி மட்டும் கூட ஆயத்தமாக உண்மை. சனிக்கிழமை வந்து எல்லா டிவியும் போய் கூடி பார்த்துட்டோம்னா பசங்க குழந்தைங்களாம் என்ன டிவி என்னோட தெரியல சொன்ன படம் அதுவே ஆயத்தம் இல்லை. அதனால இங்கேயும் என்ன வந்தா நானும் ஒரு மாதிரி ஆயிக்கிறது. எப்பவுமே ஒரு கணக்கு கிறிஸ்தான் வீட்டில் பக்கம் ஜாயின் சொல்லலாம். வீட்டில் எப்பவுமே கிறிஸ்துவ தான் ஓடுது. அதுதான் பார்ப்பாங்க. அது சனிக்கிழமையான பாருங்க அப்பாவும் வைராக்கியமாக இருப்பாங்க. நாட்கள் பார்த்து அது கூட வைராக்கியமாக இருப்பாங்க. நாமளே என்ன ஸ்டேட்டாக தனிக்க மாட்டோம் கொடுப்பாங்க. டைம் இல்லைங்க கொஞ்சம் அதுக்கெல்லாம் அந்த ஆலயத்தை பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் யாரும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மணிக்கு பொழுதுக்கு ஒரு ஆடை வந்து ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வச்சு பட்டு உங்களுக்கே கட்டுறீங்களா இருங்க. இவ்வளோ வேண்டாம் சொல்லு. வேலைக்கே போனாலும் தூத்தரம் துதிகளும் சொல்லிக்கொண்டே வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் அதே ஆயிட்டுங்க. காலையில் ஆயிரத்தருவாங்க வேலைக்கு போவோம். சாயங்காலம் 8 மணிக்கு வரும். 8 மணிக்கு வந்த வர என்ன பண்ணுவோம், குழந்தைகளும் கூப்பிட்டு செஞ்சுட்டாமல் படித்து பண்ணி போட்டு ஒரு நல்ல ஒன்று அந்த பிரார்த்தனையோடு அப்படியே படுத்து வைப்பாரு. அது ஆயிரத்தில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்பப்படா தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு எண்ணத்தோடு பட்டுப்பாரு. நீங்கள் தூங்கும் போது நல்ல நாள் சொப்பன்கள் வரும். இதெல்லாம் உண்மை. நீங்கள் இருந்து பாருங்க, சொப்பனங்கள் வரும். என்னென்ன சொப்பனம் அது வந்து நீங்கள் ஆராதனை பண்ணுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி என்னென்ன பாட்டு நீங்கள் சில சொப்பனங்கள் பாடுறீங்களோ என்னால் வீட்டு பாட அந்த பாட்டுக்கு நடக்கும். ஆனால் நாங்கள் உண்மையை ரிஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பாட்டு விட்டு பாடிட்டு போகிறோமோ அந்த தேவத்தை அந்த பாட்டு நடக்கும். நாங்கள் என்ன வசனம் படிச்சுட்டாங்க போய் ஜெபம் பண்ணிட்டு போகிறோமோ அது அங்கே நடக்கும். உண்மையாக இதெல்லாம் ஒரு சாட்சி. நீங்கள் என்ன சாட்சி சொல்ல சொன்னால் எல்லாம் சாட்சி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியல? இதெல்லாம் சிந்திக்கணும் கொஞ்சம் கத்தருக்கு சொல்கிறேன். அப்போ சாட்சிகள் முக்கியம். முதலும் என்னன்னா ஒரு பக்கத்தோட்டுக்காரர் சாட்சி சொல்லணும். நாங்கள் சாட்சி சொல்லக்கூடாது. பக்கத்தோட்டுக்காரே இந்த தேவாலயம் போனால் உட்காரு ஐயா இங்கே வந்தால் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்துவனுக்கு தான் ஓடும். அதே போல் சனிக்கிழமையான என்ன நாங்கள் ஆயத்தம் ஆகிக்கொண்டே இருக்கோம். வேலைக்கே போனால் போயிட்டு வந்தோடனே ஸ்தோத்திரம் நிற்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஜாமனிட்டு படுப்பாங்க. காலையில் அதே மாதிரி ஆயத்தம் ஓடுவாங்க அப்படின்னு. நிறைய பேர் பாருங்க, நான் பல நாள் சொல்லிக்கிறேன், வேலைக்கு போகிறோன்னா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. செலவு செய்யும் போது ரொம்ப உடையாது. 6 மாதம் லோன் கொடுத்தாலும் சொல்லி வாய்ப்பு வந்துருப்பாங்க. அதெல்லாம் மாறணுங்க. வேதம் இந்த வேலை என்ன சொல்ல தெரியுங்களா? கத்துடைய வேதம் நீ பாடுபட்டு சோதனை சோம்பேறி என்னன்னா கந்தலை அவனை உடுத்துவானா. இருக்கிற துணி அந்த கந்தல் துணியை அடுத்து உருவிட்டு போயிடுவானா அப்படின்னு யாரும் சொல்லுது. சரிங்களா? ஒன்றே நீங்கள் செங்கப்பேர் போய் காலையில் 5:30 எழுந்துருவாருங்க. கோயம்புத்தூருக்கு ஒரே தரமான பொருளை குட்டிங்க எல்லாம் வேலைக்கு கொண்டு வருவார். சாப்பிட்டு அண்ணாந்து போகிறாங்க. எல்லாரும் எப்படி கொடுக்குறாங்க 6:30 அதெல்லாம் சரி. இங்கே சாயங்காலம் அதே மாதிரி அங்கே வேலை முடிச்சு 6 மணிக்கு வேலை முடிச்சு 8, 9 மணிக்கு வந்து சோறாயிட்டு படுக்குது. அது மனசு தானே. நம்ம பாருங்க சாப்பிட்டு சொல்றதுல எல்லாமுக்கு அடையாளம் வச்சிருக்கோம். எல்லாமுக்கு காரணம் வச்சிருக்கோம். எதை கேட்டாலும் காரணம் வாஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு அப்படியே எரிச்சலோடு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? அப்படியே மனசுக்குள்ள என்னென்ன ஐயா எப்போ பார்த்தா இதே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி வாசலை பிச்சுட்டிங்களா எனக்கு இருக்கிற நிறைய இருக்குது இல்லையா? நான் எனக்காக நான் சொல்லுறேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். நல்லா இருக்கிறதா சொல்கிறேன். அவ்வளோதான் சார் சொல்லிக்கிறேன். ரெடியாக இருக்குன்னு தெரியுங்களா? காலையில் 5:30 முதல்ல கதவை தட்டுவேன் கம்பெனி. சரிங்களா? இப்போ எந்த அளவுக்கு நான் போயிட்டு இருந்துட்டு சும்மா பிஸ்னஸ் கூட நான் முன்னேற முடியல. அப்படி போனேன். காலையில் 5:30க்குன்னா எங்கள் வீடு எங்கே, திருப்பூர் எங்கே, அப்படி போக வேண்டியது. போயிட்டு அதே மாதிரி போய் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் அதே மாதிரி என்ன எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பெட்ரோல் பண்ணி செஞ்சு கொடுத்து வருவேன். வேலைக்கு போகும்போது அதே மாதிரி 7:00க்கு போகிற மாதிரி இருக்கும்போது 7:00க்கு கம்மி கொடுத்துருக்கு. நைட்டு 10:30 வருது. நான் மனசுதான் சிந்திச்சு பாருங்க. எல்லாருக்கும் வேலை வாங்கணும். ஒரு மிஷின் ஏதோ ஒன்று ஆகிட்டு அதுக்கு ஃபுல்லாக கண்ணை பாருங்க அடி போய் குப்பரப்படுத்திட்டு அது சின்ன வேலையில் அடி போய் படுத்து செய்ய வேண்டிய வேலையில் அப்படியே முதுகு வந்து வச்சு படுத்து வேலை செய்ய வேண்டிய துப்பி போட்டு முதுகால் நோண்ட வேண்டிய வேலை நிறைய அப்படியே வேர் போட்டு அப்படி வடிச்சு போட்டு துணி வச்சுட்டு வடிச்சு கொட்டிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யணும். சரிங்களா?
நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சொல் சொல்கிறேன் நீங்கள் நம்பிட்டு இருக்காரு. நான் பட்ட கஷ்டம்லாம் கடவுளவர்களுக்கு தெரியும். அப்போலாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தலைவர்கள் கஷ்டப்படாது எவனுமே முன்னேற முடியாது. சரிங்களா? ஆண்டவரே வரும் உலகத்தில் அத்தனை பாடுபட்டாக இருக்கு. அந்த அவங்களுக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வளர்க்குறதுக்கு அவரை எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. கட்சி வேலை செஞ்சுருக்காரு, ஆடு நினைச்சிருக்காரு, என்னென்ன வேலையும் அத்தனை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்காருன்னு சொல்கிறார். 33 வருஷத்தில் 30 வருஷம் பாடுபட்டார். அதுக்கு மேலே அவருடைய வேலைக்கு வர்றார். அதுக்கு மேலே அந்த நாள் வந்து கடவுள் கூப்பிட்டார், வந்துட்டார். அவ்வளோதான் விஷயம். ஆமே, அல்லேலூயா. சரி, அது என்ன கத்தருடைய நாம் உயர்த்து. சரி, நம்ம இப்போ வந்து வசனத்துக்கு போகலாம். தேவன் பெரியவராகவே இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறாரு. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற யெகோவா இருக்கிற தேவன். ஆதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆதிகாரத்தை நாம் எடுக்கலாம். ஆதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் எடுக்கலாம். தேவன் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற யெகோவா இருக்கிற தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதிகாரத்திலே 5:27 வசனத்தை எடுத்துக்கோங்க. ஆதியிலே ஆதிகாரம் 5:27 வச்சுட்டீங்களா? ஆதிகாரத்தில் 5:27 எடுத்து படிங்க. எத்தனை வருஷங்க அவர்? நாளா 69 வருஷம். அவன் யாரோட பையன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி மனுஷனுக்கு பிறந்து 2 பேர் இருந்தாங்க. அவை நமக்கு தான் நான் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் 2வது யாரையும் கொண்டுட்டேன்? தம்பிக்காரன் அண்ணன் கொண்டுட்டேன். அண்ணனுக்கு வரல. அப்புறம் அண்ணன் தம்பிக்கு வரல. யாரையும் கொடுத்தாங்க? சேர்த்து இவரை ஒரு மனுஷனே தேவன் கொடுக்குறார். அவருடைய சன்னதியில் இவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க? இந்த 30 அடி உயரத்துக்கும் 50 அடி அகலத்துக்கும் 300 அடி நீளத்துக்கும் ஒரு பேழை கட்டுற அவன் அந்த சன்னதியில் தான் வர்றான். அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் பக்தி உள்ளவனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணாங்க? அந்த ஊரில் அது வரைக்கும் இன்னும் மழை பார்க்கறது, பின்னாடி மழை பார்க்காது இல்லை. பின்னாடி மழை பெய்யுது வரைக்கும் இன்னும் மழையும் பெய்யல. இந்த மழை நேரம் தேசம் அழிகிறதுக்கு அறிகுறி சொல்கிற அது யாரும் என்னோட ஏற்றுக்கல. அந்த பட்டணத்தில் தேவனுடைய கண்களில் அந்த ஒரு குடும்பத்து மேலே தயவு கிடைச்சிது. எப்படி கிடைச்சுன்னா அவன் பக்தியமான காட்சி கொடுத்ததுனால தயவு கிடைச்சிது. அவனுக்கு எத்தனை பேர் பிறக்க? எத்தனை குழந்தைங்க? 3 பசங்கள். 3 பசங்கள் எப்போ பிறக்கிறாங்க? அவன் குழந்தைங்க முதல் குழந்தை பிறகு அவனுக்கு 500 வருஷத்துக்கு தான் பிறக்குது. எத்தனை வருஷத்துல அவனுக்கு அவன் படிச்சதுன்னா தெரியும். 500 வருஷத்துல அவன் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைகள்லேருந்து வரக்கூடிய அதுங்க அவனுக்கு 3 ஆண் குழந்தை இருக்கிறது. அந்த 8 பேர் மட்டும்தான் அந்த பேழையில் காப்பாற்றப்படுகிறாங்க. அவன் 2வது காப்பாற்றப்படும் போது என்ன பண்ணுச்சு? நல்லா புரிச்சுக்கணும். அப்போ அவனுடைய பூமியில் அழியும் போது எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள்ள கொண்டே அடைச்சான்னு சொல்லி தேவை சொல்லுது. அப்படித்தான் சொல்லுது. அப்போ ஜோடி இருக்கும்போது ஏன் அடிக்கிறதுக்கு பாம்பு கடிக்காதா? தேள் கடிக்காதா? கரடி கிடைக்காதா? புல்லாநரி கிடைக்காதா? வங்கநரி கிடைக்காதா? சிங்கம், புலி, கரடி எல்லாம் கிடைக்காதா? எல்லாம் தான் நம்ம கூட அடைச்சாங்க. உங்களுக்கு எல்லாம் தான் இருக்குது. 8 பேருக்குல ஒரு மிருகங்களை ஒரு மிருகம் பிடிச்சி திங்குதா? திங்கலா? ஏன் திங்கல? இன்னைக்கு இருந்த காலங்கள் பாவம் மிகுதியாக இருந்ததா? திங்கல. இன்னைக்கு பாவம் பெருகு நம்ம கண்களுடைய நம்மளே கொள்ள பார்க்குது. மிருகத்துக்கு அடிச்சு திங்க பார்க்குது. இல்லைங்களா? நடக்குதா இல்லை? இன்னைக்கு நம்ம கண்ணார பார்க்கணும். அப்போ அந்த காலம் புதிய ஏற்பாடு வரப்போகிறது. எப்போ வரப்போகுதுங்க? அந்த காலத்துக்கிட்ட நாம் நெருங்கிட்டு இருக்கிறோம். முன்ன நடந்த காலம் பின்னாடி வரப்போகிற காலத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வருகை கிட்ட நெருங்கிட்டு அந்த நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன ஒன்று ஜாக்கிரதையிலாம் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஜாக்கிரதையிலாம். அப்போ ஜாக்கிரதையில் வந்தேன்னா அந்த காலத்துக்கு என்ன பண்ணுங்க? இப்போ பரவாயில்ல யார் ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஏசுநாதத்தை வேற அங்கே யாருமே ஏசல்ல. ஆபிரகாரத்து வழியில் 7 வருஷம் தாளாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. அப்போ ஆபிரகாரம் எங்கன்னா பரதேசியில் அங்கே இருக்கிற இடத்துல இருந்தால் அப்போ பரதேசிங்கிறது எங்கே இருக்கிறது? அப்போ அவன் பேசுறதே இங்கே ஐஸ்வரன்
வானத்துல இருந்தால் கேட்குமா? கேட்காது இல்லவா? அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நிறைய வேத கவர்மெண்ட் அலாசம் அலாசனையும் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொன்னேன், பரலோகம்ங்கிறது அங்கே அரசனார் ஒருத்தர் தான் போயிருக்காரு. அவர் வரும்போது புது எருசலேம்ங்கிறது ஒரு தேசத்தை கொண்டுட்டு வருவார். அதுதான் பரலோகம். அதில் தான் 1,40,000 பேர் அதுக்கு பாக்கிப்பட்டே போய் சேருவார். மீதி இந்த ரொட்டு ரொடக்க 1, 2 ஏமாந்தது கசிந்து அப்படின்றதெல்லாம் புதிய வானம் புதிய பூமியில் தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அது வேறு தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாரத்தில் ஆசை தான் உங்களுக்கு தெரியும். அதே அந்த சர்டிஃபிகேட் நான் சொல்லவில்லை, உங்களுக்கு நேரத்தில் சொல்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் சொல்லிட்டார். பூமியில் பொண்ணு இல்லை, எரிமலை இருக்குது. எரிமலை என்ன ஒன்று இந்த பக்கம் சென்டர் இந்த நேரம் இருக்குதுன்னா எரிமலை இந்த இடத்துக்கு பார்த்தா எரிமலை வெடிக்கும் நம்மளுக்கு தெரியுது. அதே பார்த்து இந்த பக்கம் இருக்கிறதுக்கு அங்கேருந்து பார்க்கறதுக்கு இங்கே தெரியுது. அப்போ ஒரு எரிமலை ஒரு இடத்துல இருக்குது, அந்த பக்கமும் பூமி இருக்குது, இந்த பக்கம் பூமி இருக்குது, அந்த பக்கம் ஜனம் இருக்குது, இந்த பக்கம் ஜனம் இருக்கிறாங்க. அதே போலத அப்போ எரிமலை வெடிக்கிறத பற்றி நம்ம இன்னும் பார்க்குறோம் அல்லவா? ஐயோ எரிமலை வெடிக்குது. அப்போ எரிமலை எங்கேருந்து வெடிக்குது? வானத்தில் வெடிக்குதா? பூமியிலிருந்து வெடிக்குது. அப்போ அந்த எரிமலை வெடித்து அந்த கல்கள் மேலே பறந்து போய் என்ன செய்யுது? நம்ம கண்ணுங்கள் பகல்லையும் அது வெடித்து செதறி வந்தால் சூரியன் ஒளினாலும் தெரியுதில்லை. நைட்டு அது வெடித்து செதறி பறந்து வரும்போது நட்சத்திரமான சொகையில் ஓடி அப்படி பொறிஞ்சு விடுது. நம்ம என்ன பண்ணோம்? நட்சத்திரம் தான் ஓடி வந்து பொறிஞ்சு விடுது நினச்சிட்டு. அது அல்ல, நட்சத்திரமெல்லாம் பொரியாது. எது பொரியுது? எரிமலை தான் அது பொறிஞ்சு விடுகிறது. அதெல்லாம் நல்லா கற்றுக்குவாங்க. நீங்கள் போய் எல்லாரும் என் நட்சத்திரம் போகிற எத்தனை சோடு ஐயோ வந்து பொறிஞ்சு வச்சு சொல்லிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு காலம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன வந்து அது புரியுது? எரிமலையுடைய அதனுடைய சில கல்கள் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா நம்மளுடைய தமிழ் மாநில சோறு இருக்குது. அது பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு இருக்கு. பல ஆயிரம் கோடி வருஷங்கள் முடிஞ்ச உடனே அது என்ன செய்யுதுன்னா தன்னாகவே என்னாங்க அது அப்படியே மறித்து தன்னைத்தானாக சாம்பலாகி தன்னைத்தானாக அது ஒன்றுமில்லாதபடி அங்கேயே சாம்பலாக குப்பையாக தெரியாதையே அப்படியே புகையாக போயிருக்கு. அப்படித்தான் நட்சத்திரம் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நட்சத்திரம் வந்து இதாக இதெல்லாம் என்னென்னா நீங்கள் பைபிள் ஒரு போட்டு படிச்சுட்டு இப்படியே விஷயம் எல்லாம் முடிச்சுக்கலாம். அது படித்தா மட்டும் கட்டாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. எப்படி என்ன நடக்கும் பார்த்தா தான் தெரியும். அப்போ ஆகாய மண்டலத்தை பற்றி அப்படி இருக்குது. அப்போ பூலோகத்தில் இருக்கிற மனசுன்னு அதுக்காக மனசோட வாழ்க்கை எப்படிங்கிறத தேவனுடைய கையில் வச்சிருக்கு. அப்போ பாருங்க, தேவன் உண்டாக்குனதே நம்மளுக்கு முன்னே அவர் கூட்டத்தை உண்டாக்குனார். சரிங்களா? அந்த கூட்டத்தை அவர் துதிக்கிறதுக்காக உண்டாக்குனார். அது சிருஷ்டிப்பினால் உண்டான கூட்டம். நம்மளை அப்படி இல்லை, கையினால் மண்ணாடினால என்ன பண்ண மண்ணால் எடுத்து உண்டாக்குன கூட்டம். இது நாம் உண்டாக்குன கூட்டம், அது சிருஷ்டிப்பின் கூட்டம். இதெல்லாம் பைபிளே இருக்கு. இல்லையா? இதெல்லாம் நீங்கள் என்ன ஆதி காலத்திலேயே தான் சொல்லப்படும். ஆதி காலத்திலேயும் ஆதிகாலம் யாத்திராயத்தை தொழாமைங்கிறது இதெல்லாம் விட வருது நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து பூமியில் வந்து ஒரு மனசுக்குள்ள போந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? பெண் எடுக்கிறதுக்கு தொடங்கினாங்க. அவங்க தேவனூர் வந்து பூலோகத்தில் பெண்கள் அழகழகாக பெண்கள் வந்து பூலோகத்தில் தேவன் உண்டாக்குன தேவனுடைய சாயல் இருக்கிறதுனால நாம அழகழகாக இருக்கிறதுனால இந்த பெண்களோட அவங்க என்ன பண்ண கல்யாணம் வச்சு போகிறாங்க. கல்யாணம் வச்சு அவங்களுக்கு பிறந்த ராக்காசுகள். பூமியில் ராக்காசுகள் இருக்குதா? புரியுதுங்களா? அப்புறம் இன்னைக்கு ஆதியங்க யாருங்க? ஆதி 2 பேருக்கு உண்டாக்குனாரா? மண் எடுத்து 2 பேருக்கு உண்டாக்குனா. அவங்க உலகத்தில் ஜனங்கள் அறியாதைங்க செய்கிறாங்க. அவங்கனால தான் இந்த பூமியில் எல்லாம் படைச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? படைச்சான்னு சொன்னாங்களா? கடவுள் படைச்சாங்க அப்படி அவங்களுக்கு புரியாதனால இந்த 2 பேருக்கு தேவையான ஈஸ்வரன் சொல்லிக்கொண்டு அவங்க தான் உலகத்தை படைச்சா நம்பிட்டாங்க. ஏன் அப்படி நம்புறாங்கன்னா அதான் உண்மை. அவங்களுடைய பூமியில் மனசுக்கு உண்டாக்குறாங்க. கடவுள் வந்து முதல்ல படிச்சிட்டாரு. ஆரி படித்தாரு, ஒரு ஆணை படித்தாரு. அந்த ஆள் ஒரு எலும்பு படித்தாரு. அந்த எலும்பு படிக்கணும் சொன்னாரு. குழந்தைய படித்தாரா? இல்லை. எப்படி படித்தாரு? அவன் என்ன எவ்வளோ வயசு தரணும்? 21, 25 எவ்வளோ வயசு, எவ்வளோ நீங்கள் ஆள் நடாத்தம் இருப்பீங்க அந்த வயதில் படிக்கிறார். பெண்ணையும் அதே நேரத்தில் படிக்கிறார். 2 பேர் சின்ன குழந்தைகள் பால் கொடுத்துல வளரும், தாய் வாரத்தில் வளரும். அவங்களை அப்படித்தான் மண்ணெடுத்து உருவாக்கி உண்டாக்கி படைக்கிறார். அப்போ படைச்சு அவங்கள உண்டானனால இந்த ஜனங்கள் எல்லாம் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் அறியாதவங்க கூப்பிடுறாங்க. அவங்கள இது பண்ணி கூப்பிடுறாங்க. உங்களை
அந்த வேதத்தை தெளிவாக அலாசர்களுக்கு தெரியும் யாரை கும்பிட்றாங்க. அப்போ வேதத்தை நீங்கள் அலாசியுமே இந்த சம்பிரதாயம் சடங்கு இந்த போய் அப்புறம் சோசி பார்க்க குறிகா போனீங்கன்னா நீங்கள் என்ன தேவனை அறியலே நடக்கும் இதுவுமே. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் நான் வரல, உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லி கொடுத்தா நம்ம வேற செய்திக்கு போகலாம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே இல்லையா? செய்திக்கு போகலாம். தேவன் விளக்ககாரி செய்வாராக. பாருங்க, உங்களை நம்ம செய்திக்கு போல கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வானம் பூமி கொள்ளாத இயேசு குமாரனாக இயேசு நாமத்திலே ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் உபாகத்திலே 32:11 உபாகம் 32:11. அப்பப்போ காலங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் அப்பப்போ அதுக்கெல்லாம் செய்திகள் நிறைய போக வேண்டியது. காலங்கள் எப்படி உண்டானதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன செடி கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த கதையை உங்களுக்கு கொஞ்சம் லேசாக சொல்லி கொடுத்துருது. அதெல்லாம் ஆதி காலத்தில் இருக்குது. அதுக்கு நிறைய விடைகள் எடுக்க வேண்டியதால நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். உபாகம் 32:11 எடுத்துட்டீங்களா? கருத்தை படிங்க. தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தங்கள் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறதை போல கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தார். பார்த்தீங்களா? கழுகை பற்றி ஏன் சொல்றாருன்னா, ஆண்டவர் கழுகு என்ன இல்லாம கொஞ்சம் பொறுக்கி அது போய் பராந்தி இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து அது என்ன பண்ணுங்க, அந்த குஞ்சுக்கு நல்லா என்ன பண்ணுங்க, 2 முள்ளுகளையும் அதையும் வெட்டி அதுக்கு ஒன்று வராத அளவு வச்சு அப்புறம் நடுவான அந்த ஒட்டு விடுற இடத்துக்கு அது குஞ்சுக்கு வந்து அடகாக்கிற இடத்துல நல்லா மெது அந்த புல்லுல அதை இதை கொண்டே பஞ்சு கண்டதெல்லாம் கொண்டே வச்சு அதை நல்லா மெது பண்ணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படிங்க, அன்னைக்கெல்லாம் வந்து குழந்தை கத்தா ஒரு துணியில் போட்டு போடுவாங்க, துணியில் வச்சு அந்த மெது பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, குழந்தை வந்தோடனே பிறந்தோடனே கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, அதுக்கு கொசு கிடைக்காத ஒரு வலை, அப்புறம் அந்த குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சூப்பர் மெத்தை அதெல்லாம் இன்னையே வந்து கல்லுகள்லாம் செஞ்சது தான் நாம் செய்கிறோம். அன்னைக்கு நாம செய்யல, நாம ஒரு துணி சுற்றி அடி குழந்தைக்கு வச்சு படுக்க வைப்பா, அது ஒன்றுக்கு இருந்தால் அதை மாற்றுவோம், துணிகளை கிழிச்சு வச்சுருப்பா, அதை குடைப்பா, அதை வாழ்ந்து வச்சுருப்போம். ஆனால் கழுகு போல நம்ம வாழல, இப்போதான் கழுகு போல வாழ்ந்து வர்றோம். இன்னைக்கு தான் என்ன பண்ணுறோம், எல்லாம் குழந்தை பிறந்தோடனே கொசு கிடைக்காத வரையும் என்ன பண்ணுறோம், ஒரு அதுக்கு ஒரு கொசு வலை, அதுக்கு ஒரு நல்ல மெத்தை அதெல்லாம் வாங்கி பிறந்தோடனே நல்லா எடுத்துறோம். இன்னைக்கு அவளை கழுகு பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேத்ததுக்கு ரகசியம் நிறைவேறிப்பார் அதுவுமே. அப்போ அந்த கழுகு என்ன செய்யலாமா, முன்ன உள்ளுக்கு எதுவும் வரக்கூடாதபடி, உள்ளுக்கு தலை உள்ளுக்குற்ற விடாதபடி, எந்த பூச்சி உள்ள வந்து உள்ளுக்கு கொட்டக்கூடாதபடி வேறு உள்ளுகளையுமே சுற்றி வைக்குமா. நல்லா அவ்வளோ பெரிய கூடாத வச்சு அது மேலே கண்டதெல்லாம் கொண்டாந்து மெது புல்லுகளே என்னென்ன வச்சா நல்லா இருக்குமா, மெதுக்கு அதெல்லாம் வைக்குமா. அப்புறம் அது போய் மொட்டுடுமா, மொட்டுட்டு அடங்காத்து அது குஞ்சு வச்சு அது 4 குஞ்சுக்கு நல்லா நிலம் தெரிஞ்சு என்ன செய்யுமாமா, அதை குளிஞ்சு இப்படியே படுத்துட்டு இருந்து சுகத்தை அறிஞ்சிட்டு இருந்தேன், இதுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கோட்டை ஒவ்வொன்றும் பிடிச்சிடுமா, ஒவ்வொரு கோட்டை பிடிச்சிருவாங்க. அந்த நைஸாக இருக்கிறதெல்லாம் உருவி வெளியே வீசிடுமா. அந்த கூட்டம் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக வெளியே எடுத்துடுங்க, வீசும்போது அழுத்தோடனே அந்த குருவி குஞ்சு என்ன பறக்கிறதுக்கு படுமா, குக்கர்லாம் படுக்க முடியாது. அப்பத்தை இது அடி இப்படி படுத்து அந்த குஞ்சு மேலே இருக்காரும் போது அப்படியே இப்படி பறக்குமா, மருந்து உடனே குடிஞ்ச ஒரு அளவுக்கு மேலே படுப்பாங்க. மேலே அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலானா காற்று கிடைக்காது. அந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுங்க, அப்படி இப்படி இருக்குமா என்னங்க, அப்படி என்னோடனே குஞ்சு என்ன பண்ணுங்க, பறக்க முடியாத வருமா, பறக்கிற குஞ்சு பறந்துக்குமாமா, பறக்க முடியாத குஞ்சு அப்படியே கீழே பூமி நோக்கி வருமாமா. கத்தி முடியாத போது அது என்ன சர்ன்னு வந்து கப்படி இப்படி அடி பூஞ்சல் பண்ண குழந்தைய அப்படியே அந்த குஞ்சு காப்பாற்ற சட்டைகளுக்கு. சரிங்களா? அப்போ கழுகுக்கு ஏன் சம்மதமாக சொன்னாருன்னா, அது போல கழுகை போல் நம்மளை என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களை ஏந்துறாரு. சும்மா இல்லை, உங்களை படைச்ச தேவன் எப்படியெல்லாம் சொல்லுறாரு தெரியுமா, நீங்க அவர் உருவாக்குற சருகத்தை, அவர் உருவாக்குற சருகத்தை எப்படியெல்லாம் தீட்டுப்படுத்தி தேவன்கிட்ட வராதுமோ அப்படியெல்லாம் நீங்க செய்யுது தொன்மை. அதனாலதான் தேவனுடைய ஆசிரியத்தை நம்ம இறந்துடுறோம். அவர் உண்டாக்குற சருகள் எப்படி தெரியும், பரிசுத்த சரிகளும், அவருக்கு பிரேமான சரிகளும்,
உங்களுக்கு என்னென்ன தேவையோ பரிசுத்த வித்துகள், பரிசுத்த வாழ்வுகள், பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்த விவாகம் இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்த விவாகம் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. உலகத்தை கல்யாணம் முடிச்சு போய் பாருங்க. அவன் நைட்ல என்ன பண்ண தெரியுங்களா? ரைட்டெல்லாம் முடிச்சுட்டு இதுக்குள்ள போய் உட்காந்து ஒரு செம்பியாட்டை பிடிச்சி வந்து வெட்டி அந்த செம்பியாட்டை என்ன பண்ணுங்க உப்பு போடாது வேச்சு அவர் தின்னுட்டு காலையில இருந்து பொண்ணு மாப்பிளையை வர சொல்லி அவங்க எல்லாம் அவங்களுடைய சமைதான் தின்னுட்டு காலையில் பொண்ணு மாப்பிளை கூட்டி வருவாங்க. ஒரு விளக்கு பற்ற வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு பண்ணாது பெண்ணுடைய கையில இப்படி வைப்பாங்க. அவ கண்ணியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தா அது விளக்கு அமைஞ்சிருக்கும். அப்ப அதையும் பெருசு விட்டாங்க. விளக்க அமைச்சோடனே கண்டி கலைஞ்சதோ இவன் உண்மையான கிடையாது சொல்லி அடிக்க பட்டம் கட்டிடுவான். இதெல்லாம் உண்மை. மைக்கேல் கேள்வி சொல்லுவார். அவருக்கெல்லாம் பழைய அவருக்கெல்லாம் தெரியறதெல்லாம் அல்ல இல்லையா? அன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் போயிட்டு போச்சான்னு சொல்லி நம்மளை என்ன செய்யறாங்க? நீ சுத்தமா இருந்துட்டா திருமணம் நடக்கும் போது பரிசுத்த விவாதம் நடத்தோம்னா பரிசுத்த வாட்டியும் பரிசுத்தமான ஆணுன்னா உங்களுக்கு கொடுக்கிற குழந்தை எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குமாமா? தேவனுடைய ஆசீர்வாதமான குழந்தைகளை பிறக்குமா? அதனாலதான் பரிசுத்த விவாகம் பரிசுத்த வாட்டின்னு சொல்றது. அப்ப அதனாலதான் எவ்வளவு பாவங்கள் இது இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க என்ன பண்றது? ரெண்டாவது புதுப்பிக்க வச்சு அவங்களை கழுகி மீண்டும் என்ன செய்யுது? அவங்களை மீட்டு கொண்டு ஞானஸ்தானம் எதுக்கு கொடுத்து தெரியுங்களா? அந்த சின்ன தேசிய தப்பு தவறு செஞ்சதை கூட ஞானஸ்தானம் கொடுத்து அவரை கழுகி அந்த தப்புடன் அவங்களை மீட்டு கொண்டு பாவ அறிக்கை சொல்லி அப்புறம் பரிசுத்தருடைய பரிசுத்தவான்களை கொண்டாந்து அந்த திருமணத்தை நடத்துறது. அந்த திருமணம் நடத்த வரைக்கும் அவங்க நிச்சயம் பண்ணியாச்சுன்னா அந்த ஆணும் பெண்ணுமே எங்க வேணா போலாம் வரலாம்னு சொல்லுவாங்க சில பாசிட்டிவ். அதே சமயத்துல தப்பு தவறு நடக்காத பார்த்துக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வச்சு பரிசுத்தவான் விவாதம் பண்ணும் போது தேவனுடைய மகிமை இறங்கோணும், தேவ பிரசனம் இறங்கோணும், தேவ வல்லமை இறங்கோணும். அந்த பிள்ளை அந்த அவசியத்தோட 2 பேரும் கலைய திருமணம் நடந்து அவங்க போய் பெண்ணு நாளைக்கு நிறந்து குழந்தை பெற்றெடுக்கும் போது அது பக்திக்குள்ள குழந்தையா இருக்குமா அப்படி சொல்லி வேப்பல வந்து படிச்சு சொல்லுவாங்க. இல்லையா? புரியுதுங்களா? அப்ப குழந்தைகளை நீங்க எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தர் என்னோட சிந்திக்கணும். நம்ம செய்த பாவ பொண்ணைகளை என்ன பண்ணுங்க? குழந்தைகள் தொடாதபடி அதுக்கு தான் உபவாசம் பண்ண சொல்லுது. அதனால 12 மணி நேரம் ஜாப் பண்ணுங்க. அதனாலதான் உபவாசம் அடிக்கடிக்கு போட்டு ஜாப் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் அடிக்கிட்டு எங்க காலம் இதோட போயிட்டு போச்சா ஆண்டவரே இது என்ன குழந்தைகளை தொடக்கூடாது. அவங்க பரிசுத்த வித்தா இருக்கணும், பரிசுத்த விவாகமா இருக்கணும், அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை தேவன் வைத்த பாத்திரமா இருக்கணும் அப்படி சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? அப்படின்னு கற்பனை பண்ணி ஜெபிக்கணும். இல்லையா? அப்படி பண்ணி ஜெபிச்சு பாருங்க. நீங்க தேவாலயத்துக்கு பயிர் பாருங்களே அந்த குழந்தைகள் இது உண்மை. நீங்க வரங்களே இல்லையா? குழந்தைங்க உங்களுக்கு முன்னாடி வரும். எங்க வரு? தேவாலயத்துல பக்தி உள்ள இடத்துல வந்து உட்காரு, பாட்டு பாடு, அது ஒய்யாரம் பாடு. ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு எழுந்திரிச்சு அது நம்மள ஆயுதப்படுது. இது உண்மை. புரியுதுங்களா? அப்ப அதுக்கு என்ன காரணம்னா நாம தேவநாட்டில் என்ன பண்ணணும்? என்ன படிச்சா சொல்லுங்க? என்ன படிச்சா? எதை வசம் படிச்சா? படிக்கிறாங்க. என்ன படிங்க? பாத்தீங்கன்னா உங்களை ஒருவரே வழி நடத்துறதுக்கு உங்க குழந்தைகளை வழி நடத்த சுமக்க நீங்க தான் இதுக்கு காரணமா இருக்கணும். உங்களுக்கு தான் கணக்கு கேட்பாரு ஆண்டவர். உங்க குழந்தைகளுக்கு வந்து கணக்கு என்ன கேட்க மாட்டாரு. யாரு இப்ப பாருங்க பேரங்களை எனக்கு கணக்கு வேண்டாம் கேட்க மாட்டாரு. எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சது. இன்னும் அவங்க அப்பன குழந்தை கேட்பாரு. என்னை விட்டுருவாரு. நான் இன்னும் சத்தியம் சொல்லி கொடுக்கதான் சரி. யாரையும் வந்து கேட்பாரு. அவங்க கண்டிப்பாக கேட்பாரு. என்னை கேட்க மாட்டாரு. அப்ப நான் வந்து பசங்களை குழந்தை எப்படி எல்லாம் பண்ணி வளர்த்தி கொண்டாந்தாச்சு. அவங்க அதை கடைப்பிடிச்சு அப்பா இப்படித்தான் போனாரு, அப்பா இப்படித்தான் இருந்தாங்க பக்தியில அப்படின்னு அவங்களே என்னோட அதை சிந்திக்கணும். இல்லையா? சிந்திச்சா தான் குடும்பம். சிந்திச்சு நீங்க அதை நடத்தும் போது கத்த உங்களை ஆசிரியப்பார். கத்தருக்கு சோத்திரம். சரி பாருங்க, சங்கீதம் ஆண்டவருக்கு சோத்திரங்களே கத்திரதாமே சங்கீதத்துல வகுப்பட்டு அது இப்போ விவாதத்துல 32:14 படிச்சீங்க. சங்கீதம் 133 சங்கீதம் ஒண்ணு படிக்கலாமே. சங்கீதம் 133:1 படிங்க. பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினால் எத்தனை நன்மையும்
எத்தனை இன்பமும் வரணும். பாத்தீங்களா, ஒருமித்து பாருங்க, தன் காலத்துல தன் கழுகை சுமந்து கொண்டு அது குழந்தைக்கு தானமான ஒருமித்துப்பட்டு அது குழந்தை எப்படி நழுவாத காக்குதோ அது போல நீங்க உங்க குடும்பத்தை ஒருமித்துப்படணும். கணவன் மனைவி ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு குழந்தைகளை வளர்த்திருக்க ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி குடும்பத்தில் ஒரு சின்ன காரியம் இருந்தாலே இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, நாம என்ன பண்ணலாம், அது முதல்ல செரிக்க அப்படின்னு முதல்ல ஜெபத்தை தொடங்கணும். முதல்ல ஆலோசனை தேவனை கத்துறது, ஆலோசனை கத்துறதுல போய் நீங்க என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்த்திருக்கா நீங்க உட்கார்ந்து செவிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நடத்திருக்கா உட்கார்ந்து செவிக்கணும். அதே சமயத்தில் நீங்க ஒரு காரியத்துக்கு போறீங்களா, நீங்க 2 பேரும் பேசி என்ன பண்ணணும், அதுக்காக ஒரு கத்திர வசனம் படிக்க செவிக்கணும். ஒரு நாள் 2 நாள் செவிக்கணும். அது கத்திர பேச உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த காரியத்தை போய் நீங்க செய்தீங்கன்னா அந்த காரியம் ஆட்டோமேட்டிக்கா அது கூடுறத கை கூடி வராது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா. அப்ப அந்த கை கூடி வருகிறதுன்னா முதல் ஒருமனப்படணும். பாத்தீங்களா, வேற கணவன் மனைவி சொல்றத வேற, அதே சமயத்தில் முதல் சகோதரி சகோதரன் தான் வருது. புதிய ஏற்பாடுல கணவன் மனைவி வருது, பழைய ஏற்பாடுல சகோதரன் சகோதரி தான் வருது. அது தொடங்கும் போது அப்படித்தான் தொடங்கு, அப்படித்தான் இருக்கு. வசந்த எடுத்தீங்கன்னா அப்படித்தான் வருது. வசனம் அப்படித்தான் இருக்கு எல்லாமே. அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கு. நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா அப்படித்தான் வருது. அப்ப வசனத்தை படிச்சீங்கன்னா அது ஒரு குழந்தை படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒருமித்துப்படணும். குடும்பம்னா ஒருமித்துப்படணும். ஒருமித்துப்படாதபடி எந்த காரியத்தை சாதிக்கலாம் முடியாது. அதுவுமே புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு போனே பேசுனீங்கன்னா நீங்க மரபுல வைக்காத பேசுனீங்கன்னா கணவனுக்கு தெரியாது. அந்த குடும்பம் 2ஆம் கட்டியே இருக்கிறது அர்த்தம். கொண்டாடி தெரியும் புருஷன் போய் மனவர் பேசுறீங்கன்னா இன்னும் அந்த குடும்பம் சேர்ச்சனையில 2ஆம் கட்டியே தான் இருக்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? மரபுரோட எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய குடிகாரனை மாற்றக்கூடியது பெண்கள் கையில் உண்டு. எவ்வளவு பெரிய கொண்டாடி கேட் மாதிரி இருந்தாலும் அவளே மாற்றக்கூடிய வல்லமை ஆம்பளைகிட்ட உண்டு. முதல் ஒரு மணி படத்தை அவளை என்ன செவிக்கோணும், அவகிட்ட உட்கார்ந்து பேசணும், கொஞ்ச நேரம் தேவன் அவளுடைய ஆலோசனை கேட்கணும். கேட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் பரிசுத்த விவாகம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நிறைய பேர் பாருங்க என்ன பண்றாங்க, கல்யாணம் முடிக்குவாங்க, 3 மாசம் 4 மாசம் பார்ப்பாங்க, 2 பிரிஞ்சுருவாங்க. கிறிஸ்து மரத்துலேயே நிறைய நடக்கும். காரணம் என்ன, பரிசுத்தமா இருந்திருக்க மாட்டாங்க, புத்தி போன போக்கு நடந்திருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன உலகத்தான செய்வானாமா, அவன் விளக்கு கொண்டு வச்சிருப்பேன், அந்த விளக்கு கொண்டாந்து கையில் கொடுப்பான். அந்த விளக்கு பச்சிருக்கிற விளக்கு கெட்டு போச்சுன்னா அவன் என்ன பண்ண, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பட்டம் கட்டிடுவான். தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் பழைய காலத்துல அப்படித்தான். அப்ப அப்படி இருந்த இந்த புதிய ஏற்பாடு ஆண்டவர் நிறைய சொல்ல, அதுக்காக ஞானஸ்தானம் பரிசுத்தப்படுத்துறாரு. அதே சமயத்துல அவங்களுடைய போக்கு அதை மறக்காது இருந்தாங்கன்னா அவங்க மன்னிக்கப்படாது இருக்கிற காரியத்துல சிக்கிட்டு இருக்கிறாங்க. மறந்து 2வது செய்யணும். புருஷன்மார்களே மனைவிகளுக்கே கீழ்படிங்க, மனைவிமார்களே புருஷனுக்கு பணிபடி செய்யறத ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை இருக்கணும். எவ்வளவு பெரிய மனசோட குட்டியை மாற்றக்கூடியது பெண்கள் கையில் உண்டு. எவ்வளவு பெரிய பெண்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது ஆம்பளை கையில் உண்டு. அல்லேலூயா. நாம புரிஞ்சாதான் குடும்பம், புரியலைன்னா குடும்பம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப ஏன் அதை நான் படிக்க சொன்னேன்னா, உங்களுக்கு ஒருமனத்தை பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஒருமனம் படம், நீங்க ஒருமனப்பட்டு எந்த காரியத்தையும் நீங்க முதலே ஜெபம் பண்ணி ஒரு பாருங்க, அடுத்த வருஷம் ஒரு காரியம் நடக்கும், இந்த வருஷம் முடிச்சு நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, பந்தல் புரிஞ்சு போச்சு, காத்தடிக்கு சொல்லிட்டு அப்படியே போனது, அப்படியே சுருட்டி போனது. வின்சென்ட் போட்டிருந்தாரு, அந்த டீச்சர் இருந்தாப்புல, எல்லாம் சுருட்டி அந்த போட்டுக்கே போயிடுது. அது பாரு இழுத்து போட்டு அப்படியே சரிஞ்சு நிற்குது. அப்படியே பண்ணி கண்டதெல்லாம் போட்டு மேலே பாரு வச்சுருக்கு. வினையாட்டு இருந்தால் நான் அங்கேயும் இங்கே போய் ஏதோ பக்கம் போயிட்டு இருந்தேன். எனக்கு காசு வச்சு உடனே நான் யாரையும் கேட்காத, அதுக்கு எல்லாம் எனக்கு 1500 செஞ்சு அதை உடனே செஞ்சுட்டேன். இந்த தடவை இருந்தாலும் இல்லாத நேரம் நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், முதலுடைய காணிக்கையுடைய பணிப்படி கொண்டாங்க, அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம் போட்டு இப்போ செய்யலாம்னு கொடுக்கணும். கணக்கு போட்டால் இது ஓடு
பாருங்க. ஆலயத்தை வந்து கட்டி காத்துறது எல்லாம் உங்க வேலை. என்னை நடத்தினார மட்டும்தான் ஆர்டர் வச்சிருக்காரு. ஆடு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆடு தான் முட்டி போடணும். நான் மேற்க முட்டி போட மாட்டேன். நீங்க தான் ஆலயத்தில் ஏதோ செஞ்சுன்னா நீங்க தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் நான் அமௌண்ட் பண்ண முடியும். உங்களுக்காக தான் எல்லாம் செய்யணும். அப்படி நீங்க என்ன நம்மளுக்காக தான் ஐயா செய்யணும். நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க தான் செய்யணும். நீங்க செஞ்ச வரைக்கும் உலகத்திலும் நடக்கிறதுக்கு உலகத்திலும் உங்களுடைய ஆர்டர் அனுப்பி பார்த்துட்டு எல்லாம் என்னுடைய காரியத்தில் எல்லாம் உங்க முன்னாடி சும்மா விட மாட்டார். ஆசிரியர்கிட்டே விடவே மாட்டார். இல்லையா? தூக்குறேன் கத்தருக்கு சோத்திரம். சரி, அது அப்படியே இருக்கு. அந்த கை அப்படியே இருந்து வச்சார். கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பாரு, மத்தேயு 4:6. மத்தேயு 4:6 எடுங்க. குயிக்க எடுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ தேவனுடைய குமாரனானால் காலக்குதியும் ஏனென்று தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பாத்தீங்களா? எல்லா காரியம் எழுதியிருக்கிறது. அதுக்கதை படிச்சது. இப்ப நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாமே இந்த பைபிள் எழுதியிருக்குது. எழுதாத ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரு. அப்ப குடும்பம், மனைவி, கணவன் எப்படி வாழணுங்கிறது எழுதியிருக்கு. உங்களை வந்து எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்க இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டு நடத்தீங்கன்னா அப்படியே ஒரு கால கடவுள். அதான் உண்மை. அல்லேலூயா. அதே பாருங்க, அதை சொன்ன மாதிரியே சங்கீதம் 91 படிச்சு பாருங்க. அதே மாதிரி அவர்கள் காலில் பாதம் கல்லில் இரண்டாதபடியே தங்கள் கையில என் தூதருக்கு, தேவ தூதருக்கு பட்டப்படுவார். அவர்கள் தங்கள் கையில ஏந்தி கொண்டு போவார்னு சொல்றார். லூக்கால ஒரு இடத்துல படிச்சு பாருங்க. நீ என்ன எல்லாமே செய்யக்கூடிய சர்வங்களையும் பாடுகளையும் தேடுகளையும் எல்லாமே மதிப்பா ஒன்றுடைய சேதப்படுத்தான்னு சொல்றாரு. அப்ப இருக்கிற ஒரு கண்ணு ஆளாடுல உங்களுக்கு சொல்லி தேட்டாரு. ஒண்ணுமே பண்ணாதீங்க. அதுவுமே நீங்க 2 வருடம் இருந்தா ஆண்டவர் அனுமதிப்பார். நீங்க கரெக்டா இருந்தா ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னது ஒரு நாள் அழிக்க மாட்டார். அவர் வார்த்தை என்னைக்கும் தரையில வானம் புரிஞ்சு தரையில விடுக்காது. அந்த வார்த்தை நிறைவேற்றுவார். நீங்கெல்லாம் வந்து எத்தனை வருஷத்தை விசுவாசிங்க. என்ன எங்க வீட்டுக்காரர் படிக்கிறாங்க, வீட்டுக்காரர் அப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, காரணம் சொல்றீங்களா? காரணம் என்ன? அதுக்கு நீங்க தான் காரணம். எவ்வளவு நேரம் நீங்களே செவிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் பயிர் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்காருறீங்க, எவ்வளவு நேரம் உங்க பிரசனமாக கூட படிப்படி செய்து உங்க பிரசனோட கூட உட்காந்து உறவாடுறீங்க. சொல்லுவாங்களா? அது குடிகள் மாத்திரத்து உட்காந்து பேசணும், பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தாத கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயன்படுத்தி ஜெபிக்கணும். அப்புறம் பேசி பாருங்க, மாட்டிக்கு என்ன நடக்குது. எவ்வளவு பெரிய ரூசிப்பர் ஆவியர் தான் அடைக்கப்படுவார் ஆண்டவர். சரிங்களா? அடக்கக்கூடிய வல்லமே ஜபத்தல் உண்டு. ஜபத்தல் நல்ல மாறுதல் கிடைக்கும். பலதான் சொல்லிக்கிறேன், ஜபத்தல் நிறைய மாறுதல் வருது. நம்ம செவிக்காத நீங்க குடிகளமா பேசுனீங்கன்னா அது நீங்க ஒரு எட்டு வைக்கிறதோ அது 2 எட்டு வச்சு உங்களுக்கு மேலே அட்டி ஏமாத பொண்ணை போய் தட்டி எறிஞ்சு. சரிங்களா? சொல்லுவா உலகத்தங்களுடைய அந்த வழியில போகாதா, நைட்டு சாயந்தரம் 1 மணிக்கு போகாது, மத்திய நேரம் போகாதா, அது அடிச்சிருண்டா, ரத்த பாதி எடுத்து செத்துருடா அப்படிங்கிறாங்களா? ஏன் சொல்றாங்க? அப்பெல்லாம் 1 மணி கட்டியிருந்தாங்கன்னா அது வழியில் நடந்து போனாங்க, 1 மணிக்குள்ள போனாங்கன்னா அடிச்சிருது. அப்போ வந்தாங்கன்னா 2வது ரத்தவாதி அடிச்சு செத்துருவான். நைட் 1 மணிக்கெல்லாம் போகாது, 12 மணிக்கெல்லாம் போகாது, அது வேட்டைக்கு போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து அடிச்சு செத்துருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை. அந்த காலத்துல நடந்தது. அந்த ரிஷிகளுக்கு என்னங்கன்னா, அந்த ரிஷி எங்கிருந்து இருந்தது? தேவதூதனும் தேவன் படைக்கப்பட்ட மனசனும் அந்த ஸ்திரீகள் அவன் கல்யாணம் வச்சாங்களா, அது பிறந்த ராக்கேசுக்கு அது அதெல்லாம் செத்த அந்த ஆடுகள் பூமியலத்தில் இருந்து ஆளுகை செய்யுது. அதை அடிச்சு உண்மையாலுமே புரியுதுங்களா? அதையெல்லாம் ஆறு கட்டுப்படுத்தினாங்க இது வரைக்கும். இப்போ ஏன் நின்று தெரியுமா? ஜெபிக்கிறது அதிகமாக ஆக அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் அண்ணன் எல்லாம் துரத்தப்படுகிறது, அதனுடைய கிரிகளெல்லாம் அழிக்கப்படுகிறது. அப்ப நீங்க அதிகமாக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்கிற மனசு ஒன்று போட்டு வெட்டிக்கிறான், செத்துக்கிறான், குழந்தைய அறுத்துக்கிறான், குழந்தை கூட கொண்டு மூடிக்கிறான். பாரு ஒரு சோசியல் சொன்னான்னு சொல்லி ஒரு அப்பா என்ன பண்ற அப்படின்னா, உன் பையன் சித்திரை மாசம் பிறந்தனாலும் வேற, நீ இருந்தீங்கன்னா உனக்கு ஆகாது, உனக்கு கொண்டு போடுங்க, இந்த குழந்தைய நீ என்ன பண்ற
பண்ணின்னு சொன்னே அவன் என்ன பண்ண அந்த குழந்தைய துணியில் இயந்திரங்களை சுற்றி சத்தம் போடாதக்கூடிய ஒரு பெரிய பக்குக்குள்ள வச்சு அமைத்தி அதை கொண்டு என்னோட கொண்டு பறிச்சுட்டு வந்துட்டான். சோசியல் பண்ண வேலை. அப்புறம் அந்த குழந்தைக்கான அங்கே முடிச்சு நல்லா விளாட்டம், குழந்தைக்கான நல்லா விளாட்டம் அவங்களோட அப்புறம் அம்மாவோட சேர்ந்துட்டு கொலா வருது, அவங்களா கொடுக்கறது, பேசல் பையன் ஐயோ குழந்தை பேரனை காண்பது அழுகிறது எல்லாம் வேஷம் போட்டுருக்குறேன். நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுறேன். செஞ்சு நன்மையிலான நடிக்கிறதுனால ஆகிறத குடும்பமே பிரச்சனையே தீர மாட்டேங்குது. நடிப்பு நல்லா மாற்றுது இல்லையா? நடிப்பு நம்மளுக்கு போச்சுன்னா பாருங்க குடும்ப ஆசிரியர்கள் இதுவுமே நீங்க நினைக்கிறீங்க பார்த்து ஒண்ணுமே தெரியாது. ஆவியானவர் தெரியும். நீங்க என்ன மாறி போய் அங்க பேசினாலும் நடந்தது. அது நீங்க மாறினீங்கன்னா நமக்கு ஆசிரியப்படும். நீங்க மாறலைன்னா அப்படி எதாவது ஒண்ணும் பண்ண முடியாது. நடிக்கிறான். அப்புறம் அங்கே படிச்சு இங்கே படிச்சு நாய் படிச்சு அதை பிடிச்சி வந்து பார்த்து பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் என்ன எல்லாம் கேட்கறது வந்தாங்க சொன்னேன் எப்படி பண்ண அதை நல்லா ஆட்டிட்டு ஏன் அங்கே சோசியல் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, நீ இந்த குழந்தை கொண்டு போனோம்னா டென்ஷன் உடனே போட்டு உடுப்பு போட்டு பட்டு முதிப்பாங்க நம்ம அடிப்பாங்க சொல்லியிருக்கணும்ல. அதையும் சொல்லி சோசியலை நான் சொல்லித்தாரு உங்களுக்கு எப்படி சொல்லித்தாருங்க. நீ கரெக்ட் ஆளினா குடும்பம் அப்படித்தான் இருக்குங்கிற. நீ மாறாதது வரைக்கும் மாறாத இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ மாறு, அது மாறி உன் வாழ்க்கையே மாறி குடும்பமே மாறு. நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஆமா நீங்க அப்படி இல்லைங்க, அப்படித்தான் இருக்கிறதுங்க. எங்கிட்ட அப்படி இல்லைங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு நீங்க எப்படி இருக்கிறீங்க இல்லையா? ஆனா அந்த குழந்தை தொடவே இல்லை. குழந்தை காணோம். ஐயோ இந்த நாய் எந்த பாவி என் குழந்தைய தூக்கிட்டு போனோம். ஒப்பேரி வைக்க அங்க வாய் பார்த்தாதான் ஒப்பேரி என்னதுன்னு பார்த்தோன்னா கண்டா பிடிச்சி நொங்கும் போது தெரியுது. ஆமாங்க நான் செஞ்சு இப்படி பண்ணுனேன், எப்படா பண்ணேன், இப்படி துணியை ஏற்படி போட்டு சுத்துனேன். அப்புறம் என்ன ஒண்ணு பண்ணி பக்கத்தடிக்குள்ள சத்தம் வந்து சொல்லி வச்சு அமுக்குனேன். அந்த குழந்தை எங்க ஒரு நல்லா ஒரு காட்டுக்குள்ள விதைச்சேன். எப்படி யாராவது வேலை செய்யும் சோசியல் சொன்னாங்க. நீ அந்த குழந்தைய பிறந்த சித்திரை மாசம் பிறந்தனால இந்த குழந்தை இருக்க வரைக்கும் பிரச்சனை செய்யாத குடும்பமே ஆட்டி படிச்சு நீ செத்துரு உனக்கு ஏதோ ஆயுதம் இல்லை. குழந்தைக்கு வந்து இப்ப செத்தன சபம் தானே பேசக்குள் போட்டாங்க இல்லையா? அது மாதிரிதான் நாம மாறணும். நம்ம மாறணுங்க, நிறைய மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஒருமனப்பட்ட எது நடக்குன்னு சொல்லி படிச்சோம். இப்ப பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னெல்லாம் உங்களுடைய ஏந்து தாங்கு தப்ப வைப்புன்னு சொல்றோம், அதை நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்ப சொல்றோம். அப்புறம் சொல்றேன், நீங்க சனிக்கால மணிக்கு ஆயத்தமாகி வந்து பாருங்க. உங்க அனல் என்னை பத்தி பிடிக்கும். உங்களுடைய அனல் மட்டும் இல்லை, இந்த இடமே நிரம்பு. நீங்க அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடம் நிரம்பி வராதேன்னு வந்துடுவாங்க. நீங்க ஆயத்தமாக ரொம்ப விவசாயமா இருப்பீங்க. பாஸ்ட் வரலன்னா போடுவார் கூப்பிடுவார் அப்படிங்கிற பயத்தில் வந்தீங்கன்னா அப்படி ஏதோ இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம காலமாக 100 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு ஏது போக வேண்டியது. கிறிஸ்து சாமி கும்பிட்ற, ஆமா கிறிஸ்து சாமி கும்பிடுறோம். அப்படியெல்லாம் ஆதி கிறிஸ்துங்க அவங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்கள திருத்துங்க, அப்புறம் என்னை கூப்பிடுங்க நம்மளை நம்ம போய் சொல்லுங்க. நீங்கள் அவங்களே திருத்துங்க, ஏனுங்க அடையணும்னு சொல்றீங்க. அவங்கள திருத்துங்க. எவ்வளோ ஒரு வாரமான வார்த்தை. நான் பயந்துட்டேன். ஓ சரி அப்படின்னு சொல்லி நான் இத்தனை சத்தியம் சொல்லி கொடுத்தேன். சத்தியம் அங்கே பிரி செய்தியான்னு நான் பயந்துக்கிறேன். அல்லையா? கர்த்தர் நாமம் மகிழ்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அதுலயே இதுல 2 கொரிந்தியர்ல கர்த்தர் உங்களை மேலே ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர்ல 4:17 படிங்க. 2 கொரிந்தியர் சாரி 2 தீமோத்தேயு 4:17 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தர் நடிகை புதிய ஏற்பாடு. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால பிரசங்கம் நிறைவேறக்காகவோ புறஜாதியில் எல்லாரும் கேட்கிறதுக்காகவோ என்னை பலப்படுத்தினால் என்ன வாயிலிருந்தோ நான் ரட்சிக்கப்பட்டேன்.
யார் சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க, யாரு அப்படின்னு சொல்றான்? எங்க சொல்றான்? அவன் எங்க இருக்காரு? இங்க எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? காரணம் பார்த்தீங்களா? நாம ரட்சிக்கப்படணும். சிங்கத்தை போல பூமியில் மனிதர்கள் நிறைய இருப்பாங்க. நாம தானே ஞானமா இருக்கணும், நாம தான் அறிவா இருக்கணும். அடுத்தவரோட சேர்ந்து எதையும் பேசலாம், எதையும் பேசணும், நாம தான் முடிவு எடுக்கணும். வாய் வந்தாலும் பேசிட்டு அந்த இடத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வெகுமதி கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும் வச்சுட்டீங்கன்னா பிசாசு தந்திரமா பேச வச்சு உலகத்தை தீட்டுப்படுத்துவா. தீட்டுப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நல்ல அபிஷேகம் என்ன ஜீரவாயி நிற்கி. அப்ப நீங்க வீட்டுல பத்தி எரி. எப்படி பத்தி எரிக்கிறீங்க? மனைவி மூலியமா பத்தி எரியும், பிள்ளை மூலியமா பத்தி எரியும், பக்கத்து பத்தி எரியும், ஏதோ ஒருத்தர் மூலியமா பத்தி எரியும், கணவன் மூலியமா பத்தி எரியும். காரணம் நீங்க சீரா எது வேணும் வந்து பத்தி எரியும். நீங்க கரெக்டா இருந்தாலும் பத்தி எரிய. சரிங்களா? மீட்டு கொண்ட தேவனை நீங்க என்ன பிடிச்சு கொண்டு கரெக்டா இருக்கணும். ஒண்ணுமே பத்தி எரிய. விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, குறைக்கவே கூடாது. விசுவாசம் என்னைக்கு வேணும். விசுவாசத்துல நீங்க ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாருங்க 16 படிங்க. 17 படிச்ச முன்னே 16 படிங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அவர்கள் மேல சுமராதே இருக்குதா? பாத்தீங்களா? யாரு கைவிட்டாலும் அவங்க மேல குற்றம் சொல்லி தெரியாதீங்க. அதுல இருந்து மாறுங்க. தேவனுடைய சித்தம்லாம் உங்க வாழ்க்கை ஒரு காரியம் நடக்காது. நீங்க அடுத்த குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டியது உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க. அது உண்மை. நம்ம வேலையை கரெக்டா செய்யணும். நான் உங்களுக்காக செவிக்கிறத என்ன அன்னைக்கு நிற்காது. நீங்க போய் அதை செய்ய போட்டு அப்படி வந்து இப்படி வந்து நீங்க அதாவது நாம் பொறுப்பு. சரிங்களா? நாங்க வேண்டுதல் செய்ய போட்டது இருக்கோம். அந்த வேண்டுதலுக்கு கஷ்டம் பதில் கொடுத்தே இருக்காரு. நீங்க அதை வந்து ஜீரப்படிட்டு வந்தா நாம் பொறுப்பு இல்லையா? உங்க பிள்ளைய வந்து நீங்க வளர்க்க வேண்டியது வளர்ப்பு கரெக்டா இல்லாட்டி அடிக்கடி குறை சொல்றது மறந்துடணும். நம்ம தான் குழந்தைகளை காப்பாற்றணும். நாம அந்த குழந்தைகளுக்காக முதல்ல அந்த குழந்தைக்கு அறுவடை சொல்லாத முன்னே நாம உபவாசப்படி ஜெபிக்கணும். ஜெபிக்க அந்த குழந்தைக்கு அன்னைக்கு அதிகாரி சொல்லிப்பாருக்கு குழந்தை சொல்ல முடியாது. இந்த விஷயம் ஜபத்தலை ஜெயில எதுவும் ஜெயிக்கூட பல தடவை சொல்லி சொல்றேன். கர்த்தர் சோதரர் அதுல 18 படிங்கம்மா. கர்த்தர் எல்லா தீமையில் நின்று உங்களை ரட்சித்து என்ன ராஜ்யத்தைங்க? பரம ராஜ்யத்தை அடையபடி காப்பாற்றுவார். அவருக்கு பாத்தீங்களா? எல்லா கடைகளும் எல்லாம் இருக்குது. காக்கால மகிமை உண்டாட்டு. ராத்திரி இருட்டு காலம் இருக்குதான் பிசாசு நம்மளை தொடுவ. அப்ப தேவ மகிமை சூழ்ந்து இருக்கு. அப்ப சூழ்ந்து இருக்கோம்னா நீங்க தான் கரெக்டா இருக்கும். இல்லையா? நம்ம செபிக்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீங்க எது விதைக்கிறீங்க அது முளைச்சிரும். முளைச்சு பலதான சொல்லியிருக்கிறேன். இப்ப சொல்றேன், நீங்க எது விதைக்கிறீங்கன்னு முதல்ல பார்த்துக்கணும். சரிங்களா? உலகத்தானுக்கு 4 மடங்கு முளைச்சா நம்மளுக்கு 2 மடங்கு தான் முளைக்குங்க. 2 குறைஞ்சாலும் முளைச்சுதான் தெரியும் இல்லையா? உலகத்தான் 4 மடங்கு முளைக்கலாம், டபுள் முளைக்கலாம். நம்மளுக்கு 2 மடங்கு முளைக்கும். ஏன்னா கொஞ்சம் செடிக்கிற கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதுனால கொஞ்சம் குறையுது. குறையுதுங்கிறது வந்து பெருமை பாராட்டாதீங்க. பூர்ண புருஷனாக பாருங்க. பூரணம் பூரணம் பூர்ண ஆசீர்வாதத்தை கிடைக்கும். ஆண்டவர் பூரணமான ஆனா பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றா. ஈசாக்கு பூரணமான செஞ்சா பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றா. எளிய பூர்ண மனுஷனா இருந்தா அவன் வேண்டிக் கொண்டது என்னன்னு அவன் பாடுள்ளவன் இருக்கிறான். அவன் வேண்டிக் கொண்டது கர்த்தர் அப்படியே அருள் செய்யறாரு. அப்ப அருள் செய்யணும். நீங்கள் என்னோட வேண்டிக் கொள்வதற்கு பூரணமான மனுஷனா மனசை மாற பாருங்க. இல்லையா? எங்க எப்படி இருக்கு பாருங்க. இல்லையா? உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது உங்களை வெவ்வேறு ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயுல 17:37. 1 தீமோத்தேயுல 17:37. சீக்கிரம் படிச்சீங்கன்னா நான் போய்க்க கொண்டாடுவேன். 1 தீமோத்தேயு 17. இந்த 1 தீமோத்தேயுங்க ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல 17:37.
குறிக்கெடுங்க. பின்னும் தாவீது இந்த சிங்கத்தின் கைக்கு தப்ப வைத்த கர்த்தர் பாத்தீங்களா, இந்த பெருசுடைய கைக்குமே. அப்ப நீங்க பாருங்க, உங்க குடும்பத்தோட சின்ன சின்ன காரியங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த சோர்வை நான் ஜெயிப்பேன். ஏன்னா உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு முடிவு என்ன பண்ணுங்க, பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. உடனே அந்த சோர்வுக்கு பதில் ஜெபம். உடனே நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஒரு ஆலோசனைக்கு போகாதீங்க, அபிகத்தை நாயத்துக்கு போகாதீங்க. உடனே என்ன பண்றீங்கன்னா, வேற யார் இடத்துக்கு போனா இது தீர்வு கிடைக்கணும், அங்க வந்து உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, தீர்வு கண்டிஷனா வரும். அதான் முக்கியம். ஊழியர்கள் ஆலயத்துக்கு வராதிங்க, போகுது தேவாலயத்தில் தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி போட்டு இப்ப அப்புறம் கேளுங்க. இவ்வளோ நீங்க ஜெபம் பண்ணி கேட்டீங்கன்னா ஆவியானவர் ஊழியர் மூலியமா உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருவார். அப்படியே ஊழியர் உங்களுக்கு ஆகாத நடந்தா கூட ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவார். இதோ சரிங்களா? ஊழியர் உங்களுக்கு வந்து ஆகாதுன்னு பார்த்தா வெறுப்பா கூட ஏதோ சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், உங்க மனசுக்கு அப்படி கூட தெரியல, அப்படி கூட நடந்திருக்கலாம். ஆனாலும் ஆவியானவர் உண்மையா இருந்தீங்கன்னா ஊழியர்களுக்கு அக்கறை வச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கற்று சந்திச்சுருவார். இதோ இல்லையா? எல்லாமே சொல்லித்தார். அதுக்காக ஊழியர் பெரியவங்க நான் சொல்லிட்டே வரமாட்டேன். என்னைக்குமே ஊழியர்களும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணுவார், உட்கார வச்சிருவார். சரிங்களா? ஜாக்கிரதையா நீங்க இருப்போம். இப்ப ஜாக்கிரதை உங்களுடைய ஆசிரியர் அவ்வளவுதான் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுல இரண்டாவது பிலிப்பியர் 200 புதிய ஏற்பாடு 273 பக்கம் எடுங்க. பிலிப்பியர் 3:17. படி படி. நெருக்கடியில மாதிரியாக பின்படுத்தணும். ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒருத்தருக்கு மாதிரி நீங்கள மாதிரியே மாறணும். மாதிரி என்ன அர்த்தம்? மாதிரினா பழையதெல்லாம் கலைஞ்சிட்டு புதிய கூட வரணும். எப்பவுமே உங்க கூடுறீங்கன்னா நல்லா பேசணும், கூடுங்க. கெட்ட பேசணும்னா ஐயோ போன நமக்கு வாய் வருது, இப்படி பேசணும்னா அதெல்லாம் நான் திருப்பப்பட்டுருவேன், என்னுடைய ஆசிரியர் போய் என்னை கிளியரா வாய்க்கிறேன், அதை என் குடும்பத்துக்காக கருதுனா போகாதீங்க. ஆண்டு இடத்துல வருத்துங்க, இந்த இடத்துல வரக்கூடாது வருத்துங்க. கண்டிஷனா மாறும். கத்தல் வாத்தியாதி இருவர் உங்களை வாழ வைப்பார். நான்லாம் அப்படியே யாராவது கோபமா பேசிட்டாங்க, கோபமா எனக்கு வந்ததுன்னா நான் உடனே வாத்தியாட்டு பேச மாட்டேன். கடல் இடத்துல உட்காருவேன். அண்டரே நான் சொல்லி ஏதோ வார்த்தை ஏதோ ஆயிரத்தி உட்காந்து நல்லா அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்ப ஆண்டு காலத்துல வழிவாசல் சொல்லி கொடுப்பாரு. இல்லையா? ஜெபிக்கணும். நான் இதான் முக்கியம். பாருங்க, அதுலயே 20 படிங்க. அதுலயே 20 3:20. பாத்தீங்களா? யார் வரீங்க? நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? இந்த வார்த்தை பரலோகத்திற்கு சொல்லுது. அப்ப யார் எங்க வரக்கு காத்திருக்கிறோம்? அப்ப அவர் எப்படி வருவாரு? புதிய எருசலேமோட பூலோகத்துக்கு வரும்போது இங்க வரும்போது புதிய எருசலேமை உண்டாக்குவார். புரியுதுங்களா? உண்டாக்குவார். அவர் உண்டாக்கிட்டு தான் கொண்டாடுவார். அதனாலதான் போயிருக்காரு. அங்கதான் அங்கிருந்து வருவார். எக்கால சபை ஊதப்படும். அப்போ மனவாட்டிங்க சபை பரிசுத்த சபையில எடுக்கப்பட்ட பிறகுதான் ரெண்டாவதுங்க கொடிவரமான காரியங்களால என்ன நேரவாசத்துக்கு வரும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்களும் எடுக்கப்பட்டிருவீங்க. அது கொடிவரமான காலத்துக்கு சிக்க மாட்டீங்க. நீங்க அதை சரியில்லைன்னா நீங்க பூலாவுக்கு சிக்கிடுவீங்க. அப்ப மாட்டிட்டு முடிப்பீங்க. அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதெல்லாம் நாம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெளித்தாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ரெண்டாவது 1 சாமுவேல். மீண்டும் சாமுவேலுக்கு வரும். 1 சாமுவேல் 30:12 படிங்க. பழைய ஏற்பாட்டில் 382 பக்கம். 1 சாமுவேல் பழைய ஏற்பாடு 30:12.
அத்திப்பழ அடையில் ஒரு குட்டையும் ம். மற்ற நாள் 2 திராட்சைப்பழ குலையையும் ம். அவனுக்கு கொடுத்தார்கள். ம். அதை அவன் சாப்பிட்ட பின்பு ஆ. அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. ம். அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். ம். அப்படி இருந்தானுங்க அவன், அவனுக்குள்ள மீண்டும் ஒரு உயிரே வந்தது. அதே போல நீங்க என்னெல்லாம் இறந்தீங்களோ மீண்டும் உங்களுக்குள்ள திரும்பி எல்லாமே வரும். வரணும்னு என்ன செய்யணும்? தேவன் கொடுக்குற வார்த்தை வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிஷனா உங்களுக்கு நிறைவேறும். இந்த வார்த்தை சாப்பிட்டு போட்டு போய் நீங்க உருடான வார்த்தையில சொல்லிடுறாரு கைசி எல்லாமே உங்களுக்கு என்ன இதையும் சொல்லித்தாரு, விடையும் சொல்லித்தாரு, காரியத்தையும் சொல்லித்தாரு. சொல்லிக் கொடுக்காத கூட ஐயா இதை சொல்லிக் கொடுத்தீங்க, இதை சொல்லிக் கொடுங்க சொல்லலாம். ரெண்டையும் சொல்லித்தாரு. பார்த்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நடக்கும். ஆமே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது எஸ்ஏ எஸ்லா 6:10 596 பக்கம். எஸ்லா குயிக்கடுங்க. ஆமா, எருசலேமில் இருக்கிற ம். ஆசாரியர்கள் ம். பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான ம். பலிகளை செலுத்தி ம். ராஜாவுக்கும் ம். அவர் குமாரருக்கும் ம். தீர்க்காயுசு உண்டாக ஆ. அன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுகிறார். பார்த்தீங்களா என்ன பண்றாங்க? ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் மன்றாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல மன்றாடி அவரிடத்துல எல்லாமே கேட்டு உங்களுக்கு ஆயுசெல்லாம் கூட்டி கொடுக்கும்படி உங்களுக்கு வேண்டுதலை செய்கிற வேலை எங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து படி அவ்வளோ அதே விஷயம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் என்னோட வீட்டில் போய் ஒருத்தர் நீங்கள் எல்லாம் ஒரு 2வது ரிவர்ட் பண்ணி படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் செல்லு வச்சிருக்கிறீங்களா? ஐபி ஆசிரியர் ஜவடன்னு சொல்லி போட்டிங்கன்னா எடுக்கிற செய்தியெல்லாம் வந்துட்டே இருக்கும். போட்டு நீங்கள் வீட்டுக்கு இருக்கும்போது பெரிய இருக்கும்போது பாருங்கள். கத்திர ஆசிரியர் போகிறாங்க. ஆமே, தேவையா? 2வது எஸ்ஐக்கல் என்னுடைய ஒரு வசப்படுத்தி நம்ம முடிவெடுக்கலாம். கத்திர சூத்திரங்களை ஆசிரியப்பாராக. எஸ்ஐக்கல் எடுங்க. எஸ்ஐக்கல் 36:25. எஸ்ஐக்கல் அப்பொழுது நான் எத்தனைக்கு 30 படிங்க. அப்பொழுது நான் ம். உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் ம். உங்களுடைய எல்லா நரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாகுங்கள். ஆமே, அல்லேலூயா. பார்த்தீங்களா? சுத்தமான ஜலத்தை உங்க மேல ஒலிக்க. அடுத்த மாசத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாம் பண்ணி தண்ணி வச்சுக்காம சொல்றது எதுக்காக இப்ப புரியுதா? வசனம் இருக்குதா? நீங்க என்ன தைரியமா சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடப்படுறீங்க. நான் அதெல்லாம் சொல்லி பார்த்து விட்டுட்டேன். நீங்களாவே வரந்தி நாள் குறித்து சொன்னீங்கன்னா வருவேன், இல்லைன்னு விட்டுருவேன். அவ்வளோதான். எனக்கு ஜெபிக்க வேண்டிய வேலை என் வேலையை கரெக்டாக பார்த்துருப்பேன். சொல்லி பார்த்த கூப்பிடுறேன் வரணும்னா நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் காசு வரணும்னா நான் விட்டேன். நான் வந்து வீட்டையே உட்கார முடியும். நீங்கள் ஒருத்தர் வச்சுதான் நான் வந்து உட்கார முடியும், பார்க்க முடியும். உண்மையா இல்லையா? விரும்பரிக்கிற இடத்துல ஈக்கு என்ன